கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இதனால ஏசப்பா உங்களுக்காக தந்த வேத வார்த்தைகள், ஏசப்பா விதமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. மத்திய 6ஆம் அதிகாரம் 22-23 நான் வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தில் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். இப்படி உன்னில் வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விரும் எவ்வளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னா பேசப்பட்டமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. பாருங்க, கண்ணானது சரீரத்தில் விளக்கா இருக்கிறது. இப்போ கண்ணு ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம நல்லா இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு ரொம்ப முக்கியம். அதே போல் நம்ம அந்த கண்ணை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்? நல்லதுக்கு பயன்படுத்துகிறோமா அல்லது கெட்டதுக்கு பயன்படுத்துகிறோமா? யோசித்து பாருங்க. இப்போ கண்ணை நம்ம நல்லதுக்குமே நம்ம நல்ல பார்வை, நம்மளோட பார்வை பார்க்கறது நல்ல எண்ணத்தோடு பார்க்குறோமா, கெட்ட எண்ணத்தோடு பார்க்குறோமா, அசுத்த எண்ணத்தோடு பார்க்குறோமாங்கிறது பார்க்கணும். இப்போ அசுத்தமான எண்ணங்கள் அதில் இப்போ கெட்ட பார்வையில் கெட்ட பார்வை என்ன செய்யுது? இருட்டா, அந்த பார்வை சரியில்லாதனால சரீரத்துக்கே இருட்டாயிடுது. இப்போ நல்ல பார்வை நல்ல எண்ணத்தோட பார்க்கும் பொழுது அது சரீரத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறது. இப்போ நம்மளோட பார்வை எப்படி இருக்குது, நம்மளுடைய கண்ணு எப்படி இருக்குது, எந்த அளவில் பார்க்குது, எல்லாரும் எப்படி நம்ம சோதிச்சு பார்க்குறோம் அப்படின்னு கண்ணை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். கண்ணை பரிசுத்தமாக நம்ம காத்துக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம சில பிள்ளைல அசுத்தங்களை பார்க்குறோம்னா நம்ம சரீரம் இருட்டாயிடுது. இப்போ அந்த இருட்டு வராதபடி வெளிச்சமா இருக்கிறதுக்கு நம்மளோட பார்வை சரியான பார்வையாக இருக்கணும். சரியான சிந்தையில நம்ம பார்க்கணும். யாரும் ஒரு கெட்ட பார்வையில பார்க்காதபடி அவங்க நல்லதே செஞ்சிருந்தா கூட, நல்ல காரியத்தையே செஞ்சிருந்தா கூட அவங்களை கர்வமாக ஒரு கெட்ட பார்வையில பார்க்காதபடி அதை நல்ல பார்வையாக நம்ம எடுத்துக்கொண்டோம்னா அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். நம்மளுடைய பார்வை சரியா இருக்கணும். இந்த பார்வையில பரிசுத்தமாக இருக்கணும். அந்த கண்ணை பார்க்கிற பார்வையில நம்ம சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கணும். அதனால நம்ம பார்வையை சரி பண்ண வேண்டும். இப்ப பாருங்க, ஆதியாகமத்துல நம்ம ஒரு சம்பவம் இருக்கிறது. ஆபிரகாம் லோத்து இருக்கிறார். இப்ப லோத்து ஆபிரகாம் ரெண்டு பேருமே ஆண்டோட பிள்ளைங்க தான். ஆனா ஆபிரகாம் ஏசப்பா எனக்கு எதை செய்தாலும் ஆண்டவர் எனக்கு எதை செய்தாலும் நன்மையாக செய்வார்ங்கிற ஒரு விசுவாசத்து பார்வையில் அவர் பார்த்தார். ஆனா லோத்து என்ன செய்தாரு? நல்ல செல்வையான பார்வையை பார்த்தாரு. சோதம் பட்டணம் நல்லா செழிப்பா பச்சையா இருக்கிறத பார்த்து போனார். ஆனா ஆண்டோட பார்வையில் அவர் பார்க்கல. அவர் தான் செயற்பாடி பார்த்து போயிட்டு அங்க அவர் ரொம்ப பாதிக்கப்பட்டாருங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அதே போல நம்மளோட பார்வை எப்படி இருக்குது? தேவ சித்தத்துப்படி ஆண்டவர் பயத்தோட பார்த்தோம்னா நம்மளோட பார்வை இப்படி வெளிச்சத்துக்கு பிள்ளைகளாக வெளிச்சமாக நல்ல ஒரு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். இதனால உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க நான் சொல்லிக்கிறேன். பரிசுத்தம் நடக்குதாவே உங்களுக்கு தோத்திர நன்றி தகப்பனே. ஏசப்பா அந்த வார்த்தையை கேட்ட, அந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. உங்களுக்கு தோத்திர நன்றி தகப்பனே. ஏசப்பா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொருடைய பார்வை ஆண்டவரை பரிசுத்தமான பார்வையாக, தேவனுக்கு பயப்பட ஆண்டவரை பயத்தோடு பார்க்கிற பார்வையாக ஆண்டவரே அப்பா நடந்து கொள்ள நீர் உதவி செய்ய ஆண்டவரை உங்களுக்கு தோற்றம். ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவரே அப்பா கண் ஆண்டவரை கெட்ட பார்வையில பார்க்காதபடி, கெட்ட சிந்தையில பார்க்காதபடி தேவனுக்கு பயப்பட பயத்தோட பார்க்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம்.